ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ சூப்பராக வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலேவோட 6வது டாஸ்க் வந்திருக்கு. ஏன் இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் ஏதாவது வரும் பார்த்தா ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து காமருதீன், விஜய் பார்வதி, சாண்ட்ரா இவங்க 3 பேருக்குள்ள விஷயங்கள் காமிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலேவோட 6வது டாஸ்க் காமிக்கிறாங்க. இப்போ நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ப்ரொமோவே இல்லையா? அட கடவுள்ன்ற மாதிரி இருக்குது. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா கமருதீனை வந்து எல்லாருமே தாக்குறாங்க. ஏன் தாக்குறாங்க, எதுக்கு தாக்குறாங்க? இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, விஜய் பார்வதி வந்துட்டு அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அங்கே ஒரு பழைய விஜய் பார்வதியை பார்க்க முடியுது. ஸோ எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏன் இன்றைக்கி வந்து கமருதீனை எல்லாருமே தாக்குறாங்க அப்படின்னா, டாஸ்க் 5 முடிஞ்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சபரி இருக்காங்க, 2வது விஜய் பார்வதி இருக்காங்க, 3வது கமருதீன் இருக்காங்க. இப்போது விஜய் பார்வதி கமருதீன் ஒரே சேம் பாயிண்ட்டு. அடுத்தது அரோரா இருக்காங்க, சாண்ட்ரா வந்து அடுத்தது திவ்யா, இவங்க 3 பேரும் 25 பாயிண்ட்ஸில் அடுத்தடுத்து இருக்காங்க. அப்புறம் விக்கல் சக்கரம் வந்து 23 பாயிண்ட்டு, சுபிக்ஷா வந்து 22 பாயிண்ட்டு, கானாவனத்தை வந்து 13 பாயிண்டில் இருக்கார். சரிங்களா? ஆனால் இந்த ஒரு டாஸ்கில் வந்துட்டு யார் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா, கானாவனத்தை வெற்றி பெற்றிருக்காங்கன்றதான் ஒரு அப்டேட். இப்போது கானாவனத்துக்கு டாஸ்க்கு 6 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா 9 பாயிண்ட்டு. இப்போ 13 + 9 எவ்வளவு? 22. ஆனால் 22க்கு மேலே அதிகப்படியான ஒரு பாயிண்ட் வந்திருக்கதா வந்து ஒரு தகவல் வருது. அது என்னன்றது நம்மளுக்கு போக தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. இப்போ மேலே வந்து டாப்பில் இருக்கிற சபரியை வந்துட்டு பிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. 2வது பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமருதீன் தான் அவங்களோட டார்கெட். அதனால தான் இங்கே வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க நம்ம கமருதீனை. சரிங்களா? இப்போ வந்து கில்லர் காயின் டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடி வந்துட்டு டீமாக வந்து இது பண்ணியிருப்பாங்களே, பட் இந்த வாட்டி அது மாதிரி இல்லை. சென்டராக வந்து கில்லர் காயினே வச்சுருக்காங்க. அந்த காயின் எடுத்தால் சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வருமா என்னன்னு தெரியல. சரிங்களா? இப்போ வந்து அதை பஸர் அடித்த உடனே ஃபஸ்ட்டு வந்து வினோத்தும் சரி, நம்ம விக்ரமும் சரி, கமருதீனை பிடிச்சிட்றாங்க. சுபிக்ஷா தான் ஃபஸ்ட்டு அந்த காயின் எடுக்கிறாங்க. ஒருவேளை அவங்க லீஸ்ட்டாக இருக்கிறனால எடுக்க வச்சிருக்காங்களான்னு தெரியல, எடுக்கிறாங்க. அப்புறம் சாண்ட்ரா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க, பிடிக்கிச்சு அப்படியே விடமாட்டுறாங்க. ஒரு பக்கம் விஜய் பார்வதி போனால் அரோரா வந்து ஏன் சபரி இருக்கும்போது நீங்கள் வரல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே போது கண்டினியூ ஆகுது. சபரி அங்கேருந்து வந்து இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கன்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸர் அடிச்சிடறாங்க. இவர் ஓகே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா கமருதீன் அலற விஷயங்கள் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வளர மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 40-50 நாளுக்கு முன்னாடி அழுதுருக்காரு வச்சுக்கோங்களேன். ஸோ அழுத மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒன்றா பண்ணுறீங்க, ஒன்று நான் கையெடுத்து விடுறது என்னோட கேம், இதில் ஏன் நீங்கள் வந்து நீங்கள் ஏன் வந்தீங்க வரலன்னு சொல்லி இது பண்ணுறீங்கன்னு போது சுபிக்ஷா வந்து என்ன சொல்கிறாங்க, அதில் பார் வந்து லீஸ்ட்டில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுமே வந்து கமருதீனை பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அப்புறம் பார் வந்து கத்துற ஒரு விஷயம் வருது. என்னென்னா, நான் இவனுக்கு தான் பண்ணேன் அவனுக்கு தான் பண்ணேன்றதெல்லாம் இங்கே கிடையாது, நீங்கள் குரூப்பாக ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்களே, அதை நீங்கள் பண்ணுங்கப்பா, கேட்டால் தட் இஸ் த கேம் பிளான் சொல்லுவீங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் கொத்தக்கூடிய விஷயங்கள் வருது. மறுபடியும் வந்து நம்ம கமருதீன் அழக்கூடிய விஷயத்தை காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் கமெண்ட்ஸில் செக்ஷனில் போய் பார்த்தா, அப்பாடா நான் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, கமருதீன் வந்து அழுதுட்டார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமருதீனால் எத்தனை பேர் அழுதுருப்பாங்க, கமருதீனால் அழட்டுன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்வதி வந்துட்டு கமருதீனுக்காக போய் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் எது எப்படியோ கமருதீன் வந்து டார்கெட் பண்ணுறது நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா வெறும் டாஸ்க் மட்டுமா இருக்காது, ஏற்கனவே வந்து அவர் பண்ண விஷயங்கள் உள்ளுக்குள்ள நிறைய பேருக்கு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? நேற்று வந்து அந்த வன்மத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா விஜய் பார்வதி மேலேயும் இருக்குது, கமருதீன் மேலேயும் இருக்குது. விஜய் பார்வதி வீசுலேயே பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு, திவ்யா, மற்ற யார், வினோத், இன்னும் ஒரு சில பேர்லாம் அந்த பாலை அடித்த விதத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் ஒரு சாக்கு. சரிங்களா? இங்கே வந்து சபரியை வந்து வின் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. எல்லாருமே சேர்ந்து சபரியை வின் பண்ண வைக்கணும். ஏன்னா 2வது இருக்கிற கமருதீனும் விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுற விஷயங்கள் இங்கே வருது. ஸோ அதனால் அவர் வந்து பயங்கரமாக வந்து அழுது என்னையை வந்து எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்களே, டார்கெட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழகாமல் இருக்குது. இவங்களும் வந்து சண்டை போடுற விஷயங்கள் வருது. இப்போது கமருதீனுக்காக விஜய் பார்வதி நின்று இருக்காங்க. இதை யோசிக்கணும் கமருதீன் என்னத்த சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இந்த டிக்கெட்டு ஃபைனல் டாஸ்க்கு செம்மையாக இருக்கும் போல இருக்குது. கில்லர் காயினில் நிறைய ரவுண்டு போகும் போல இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் டிக்கெட்டு ஃபைனல் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.